Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து Amazonல இருந்து இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ. Amazonல இப்ப அல்டிமேட் பிராண்ட் சேல் டிராவல் எடிட் வந்து 1st April to 6th April வரைக்கும் லைவ்ல இருக்க போகுது. இந்த டைம்ல வந்து அமேசிங்கான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரிவ்யூக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடி ஆர்டர் போட்டுருந்தோம். இப்பயும் இந்த டீல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். பிரைஸ்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அதெல்லாம் கூட செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதை பத்திலாம் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வாங்கினப்ப என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படின்றதையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அன்பாக்சிங் அந்த கிளிப்பிங்ஸ் மீது உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நியூவா ஆட் பண்ணிருக்கோம். அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் அமேசானில் எனக்கு எப்பவுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டிலாம் பாருங்கள் உடையக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே பபிள் ஷீட்ஸ் வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸில் எதுவுமே லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபுல் ரேப் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரிட்டர்னபிள் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸில் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி ஈஸியாக வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி ட்ரை ஆனதுமே எண்ணெய் வச்சு கையோட சிக்க எடுக்கணும். இல்லைனா வந்து நல்லா பயங்கரமாக சிக்காயிக்கும். வெளியிலலாம் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னா தலை குளிச்சுட்டு நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போகிறப்ப ஜாலியாக கிளம்பி போயிடும். ஆனால் திருப்பி வந்துட்டு சிக்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சாவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் திருப்பியும் ஹேர் வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி சிக்க எடுப்பேன். வெளியிலலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் ஹேர். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு சிக்க எடுத்தால் கூட வந்து எனக்கு பயங்கரமாக வலிக்கும். அதுக்காகவே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எங்கேயுமே வண்டியில் வந்து முடிய விரிச்சு போட்டுலாம் வந்து ட்ராவல் பண்ண மாட்டேன். எனக்கு பயமாக இருக்கும் திருப்பி வரதுக்குள்ள பயங்கரமாக சிக்காயிடுமேன்ட்டு. ஆனால் அதுக்கு செம்ம சொல்யூஷன் சூப்பராக கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸ்லேருந்து ஹேர் சீரம். இது நம்ம முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் முடி கலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் சிக்க எடுக்கிறப்ப எனக்கு வலியே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அதனால் நான் அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு ரெகுலராகவே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாவே நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ முதல் நாள் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ட்ரை ஆகி சிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இந்த சீரம் தான் ஃபுல்லாக ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் சிக்க எடுக்கிறேன். ஈஸியாக வந்துடுச்சு. உங்களுக்கு முடி வந்து ரொம்ப சிக்காகும். இப்போ நம்ம வந்து வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் வந்து வர போகிறோம். இந்த டைமில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறோம் பைக்கில் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்றோடு ஒன்று காற்றுல சுற்றிக்கிட்டு குருவி குடும் மாதிரிலாம் சிலருக்கு வந்து ஆயிரும். அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து முன்னாடி ஃபினிஷிங் டச்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலுமே நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிஃபோர் ஸ்டைலிங்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் இது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 100 ml வந்து 729 போட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆஃபரில் வந்து 428க்கு நம்ம வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த டீலுக்கு அப்புறமா இப்போ வந்து 421 ப்ரைஸ் வந்து இனிமேல் ட்ராப் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஹேரில் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கோம் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். செம்ம ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அடுத்ததான் வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து சில்வர் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து கலர் வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோல்டு, பீச், பிங்க், ரோஸ் கோல்டு அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரோஸ் கோல்டு இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. இப்போ சில்வர் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. மேப்ளின் ஃபிட்மிலேருந்து ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 330 இதோட ஷேட் நம்பர், SPF 22. இது கூட வந்து நம்ம ஃபேஸஸ் கனடாலேருந்து சில்வர் ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸ்கின்னில் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம இதை ஹைலைட்டராக யூஸ் பண்ணியிருக்கோமா அதோட விலையை கரெக்டாக பார்க்குது பாருங்கள். சில்வர் ஸ்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால சில்வர் கலரில் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 30 ml அதோட எம்ஆர்பி வந்து 599. பட் ஆஃபரில் 388 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. அடுத்து மேப்ளின் நியூயார்க்லேருந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் ட்ரீட்மெண்ட் கன்சீலர் கேரமல் ஷேட் வந்து எடுத்திருந்தேன். இதுலேயும் வந்து ஷேட்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 144 கேரமல் அந்த ஷேட் வந்து எடுத்திருந்தேன். டார்க் சர்க்கிள்ஸை வந்து எரேஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கேன். ஒரு சைடு ஐயில் மட்டும் நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் வந்து நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அண்டர் ஐலையும் ஐக்கு மேலேயுமே எனக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 6 கிராம்ஸ் வந்து 487 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ட்வின் ஐஷேடோ ஸ்டிக்கு. இது வந்து மிக்ஸ் ஆஃப் மேட் அண்ட் சிம்மர்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே இருக்கும். இதில் கலர் வேரியன்ஸும் இருக்குது. நம்ம வந்து ஒரே ஷேட்லேயே ஒரு பிங்க் ஷேடில் ஒரு சைடு வந்து மேட் ஃபினிஷ்லேயும் இன்னொரு ஷிம்மரியாக இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு வந்து எடுத்திருக்கோம்.
ஈஸியாக வந்து இதுவுமே வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகுது. 2 கிராம்ஸ் வந்து 319 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இதையும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மேப்ளிக் நியூயார்க்லேருந்து ஆயில் கண்ட்ரோல் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மேட் லிப் க்ரையான் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயுமே நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து 28 ஹனி ரைடர் அந்த ஷேட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து 2.5 கிராம்ஸ் வந்து 346 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 359 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் செக் பண்ணிவிட்டு டீல் வர டைமில் வாங்கிக்கோங்க. இல்லைனா கேஷ்பேக் வந்து அவைலபிளாக இருக்கும். அமேசான் பே பேலன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு அமேசான் பே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அப்படி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது பேங்க் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அது மூலிமா பே பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.